Very good evening, sir. வணக்கம். தொட்டனை தொடும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தொடும் அறிவு. So, I am presenting this video for UPSC aspirants. So, in my previous classes, I already had discussed with you with respect to that Indian Council Act in the year of 1861 and subsequent to that 1892 அப்படிங்கிறது தான். But today my classes with respect to that Indian Council Act 1909 1909 ஆண்டு ஸோ ஏற்றப்பட்ட பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்தியா ஆஃப் த ஸ்டேட் ஏற்றப்பட்ட ஒரு சட்டத்தை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆஃப் த கிளாஸஸ் ஃபுல்லாக த்ரூ அவுட் த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டர் ஆக்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய லைக் வைஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டாக இருக்கட்டும், தென் கவுன்சில் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆக்டாக இருக்கட்டும். ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் ஆக்ட் ஹாஸ் பீன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆர் ஆல்ட்ரேஷன் ஆர் டெலிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மாடிஃபைடான ஒரு புதுசாக நியூ வெர்ஷனை வந்து இன்சர்ட் பண்ணி தான் ஒவ்வொரு ஆக்டும் கிரியேட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஆக்ட் அபார்ட்மெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங் ரெகுலேஷன் ஆக்ட் இந்த 1773 தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ற இடம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரிலேஷன் ஆக்ட் தான். அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தான் எக்ஸ்டெண்டிங் பை வே ஆஃப் சப்சிக்வெண்ட் சார்ட்டர் ஆக்ட் அண்ட் பை வே ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஹஸ் பின் எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறது தான். So I want to give one more discussion with you. So in that Government of India Act 1858, after the revolt of Chipai Mutiny, the British government இல்ல நமக்காக ஒரு ப்ரொக்ளமேஷன் ஒரு பிரகடனப்படுத்தினாங்க. என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை கிரியேட் பண்ணாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தான் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொன்னாங்க. ஸோ இந்த கிளாஸை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எப்படி நம்ம பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் பாக்குறோமோ அதே மாதிரி ஆரம்ப காலங்களில் டாக்கிங் வித் யூ வித் ரெஸ்பெக்ட் டு தட் இந்த 1858 1858 ஸோ அந்த காலகட்டங்களில் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில தான் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரி ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த அதுக்கப்புறம் வரக்கூடிய 1861 கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இல்ல. ஸோ 1861 இப்போ அந்த ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் அது சொல்லக்கூடிய சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் ஸோ என்ன மாதிரி மெம்பர்ஸ் வந்து பிரசன்ட் பண்றாங்க, எந்த மெம்பர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது, இந்தியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா மறுக்கப்பட்டதா அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இந்தியன் கவுன்சில் ஆக்டை பொறுத்த வரைக்கும் there are three kind of the council act from the era of 1861 and thereafter 1892 and the final act is 1909. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 1909 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் பிஃபோர் கோயிங் டு த கிளாஸஸ் அதுக்கு முன்னாடி சின்ன ஃபேக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான் கவர்மெண்ட் ஆஃப் தட் மீன் சென்ட்ரல் கவுன்சில் தட் மீன் சென்ட்ரல் கவுன்சில் லெஜிஸ்லேட்டர் அதே மாதிரி ப்ரொவின்சியல் கவுன்சில் லெஜிஸ்லேச்சர் இந்த ரெண்டு ஃபார்ம் பண்றாங்க. ஸோ பை வே ஆஃப் 1861 அதுல வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வந்து நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 16 பேர் இருக்காங்க. அந்த 16 பேர்ல ஒரு 3 நான் அபிஷியல் மெம்பரை ஆட் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. ஸோ நார்மலா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில நம்ம சீட் கேட்கிறோம், பட் நமக்கு மறுக்கப்படுது. சப்சிக்வெண்டா ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல வந்து 16 பேர் அலோவ் பண்றாங்க. 15 மெம்பர்ஸ் ஒரு வந்து சீஃபா இருப்பாரு, அவர் தான் வைஸ்ராயா இருப்பாரு. இந்த 16 பேர் கொண்ட கவுன்சில தான் என்ன சொல்றோம்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நம்ம சொல்றோம் இல்லையா. சப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தான் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்றோம். இந்த 16 பேர்ல ஒருத்தர் இந்தியர்களா வரணும் தான் நம்ம கேட்கிறோம். பட் கவுன்சில் ஆக்ட்ல நமக்கு என்ன 1861 என்ன பவர் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அபிஷியல் மெம்பர்ஸா இந்தியர்களை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் மகாராஜா பட்டியாலா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாராஜா பனாரஸ், அதே ராஜா பட்டியாலா, மகாராஜா பனாரஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர் தினகர் ராவ். ஸோ ஒரு 3 பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது அஸ் அ நான் அபிஷியல் மெம்பர்ஸா. நமக்கு எங்க வாய்ப்பு கிடைக்கல, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான். இது எது வரைக்கும் 1861 வரைக்கும். 1892 தட் மீன் 1892 என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் லெஜிஸ்லேட்டிவ் தட் மீன் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ்லையும் நம்பர் ஆஃப் சீட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. லைக் வைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஆக்ரா, டெல்லி, பாம்பே, மெட்ராஸ் எல்லாம் ஃபெமிலியரான நேம் நமக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் அண்ட் நார்த் வெஸ்ட் ப்ரொவின்ஸ், ஸோ அதே மாதிரி சிந்த் இதெல்லாம் வந்து புதுசா அவங்க ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கிரியேட் பண்ணி அந்த ப்ரொவின்சியல் கவுன்சில்ல வந்து நான் அபிஷியல் மெம்பர்ஸை ஸோ இந்தியர்களை அலோவ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் தான் கவுன்சில் ஆஃப் இந்தியா டிஸ்கஷன். பட் டுடே கிளாஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் இயர் ஆஃப் 1909 அதுல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான். வெரி சிம்பிள். த சிமிலர் ஃபேக்ட் ஆர் ஒன்லி 5. 5 ஃபேக்ட் தாங்க, சிம்பிளா முடிச்சுட்டு அந்த கிளாஸை. நார்மலா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்க இருந்து 1858லயே சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஒரு 2 பிக்சர் அழகா டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. 2 பேரும் பயங்கரமா இருக்கிறாங்கல்ல.
ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஸோ இன்னொருத்தர் யார் பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ தட் கேடர் ஹாஸ் பின் கிராண்டட் பை வே ஆஃப் தட் 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல நமக்கு கிடைக்குது இல்ல. ஸோ அப்போ வந்து இவங்க தான் த சீஃப் ஆஃப் தட் என்டையர் கண்ட்ரி ஆஃப் தட் இந்தியா. ஸோ நம்ம கண்ட்ரின்னு சொல்றோம். இந்தியா ஆஃப் 1909 கால்டு இந்தியா த ஸ்டேட் ஆஃப் தட் பிரிட்டிஷ். ஸோ அப்போ இந்தியாங்கிற ஸ்டேட்டுக்கு கூடிய ரெண்டு சீஃப் பிரசிடென்ட்ஸ் யார் பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் தி செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட், தட் இஸ் நேம் இஸ் ஜான் லார்ட் ஜான் மார்லி அப்படிங்கிறது தான். அவர் முழு பேர் ஜான் மார்லி. எல்லாரும் அவரை மார்லி அப்படின்னு தான் கால் பண்றோம். இந்த ரெண்டுக்கு ஒரு நல்ல ரெஃபார்மரினே பேர் சொல்லலாம், சீர்திருத்தம். என்னன்னா நிறைய அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்தவரை நிறைய மாற்றங்களை இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுல ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தி செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா நேம்லி லார்ட் மார்லி அண்ட் ஆல்சோ வைஸ்ராய்ஸ் இஸ் மின்டோ. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 1909ல நிறைய ரெஃபார்மரியை கிரியேட் பண்றாங்க. அதனாலதான் சிம்பிளா எப்படி சொல்றோம்னா, இட்ஸ் ஐ மார்லி மிண்டோ ரெஃபார்மரி ஆர் மிண்டோ மார்லி ரெஃபார்மரி அப்படின்னு சொல்றத கால் பண்றேன். இட்ஸ் கால்ட் அஸ் லைக்வைஸ் மிண்டோ மார்லி ரெஃபார்மரி அண்ட் மார்லி மிண்டோ ரெஃபார்மரி இல்ல 1909 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட்னாலே நம்ம சிம்பிளா சொல்லிடலாம், இன்க்ரீஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன் தி கவுன்சில், send the member on that respective council, whether it is a central legislative council or in the provincial legislative council. ஒன்னு provincial legislative council ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெம்பரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஆர் அதர்வைஸ் புதுசா ஒரு ப்ரொவின்சியலை கிரியேட் பண்ணி அவங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் புதுசா நியூ ஃபார்மேஷன் பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நம்ம கால் பண்ணக்கூடிய சென்ட்ரல் ப்ரொவின்சியல் கவுன்சில வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வந்து நம்ம நம்பர் ஆஃப் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ 16ல இருந்து 60 இன்க்ரீஸ் பண்றாங்க. 16 எங்க இருக்கு, 60 எங்க இருக்குல்ல. That means the point is very similar. So it's considerably increase the size of the legislative council. So in central and also provincial, this is the point. So other fact is that அப்படின்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வந்து ஸோ 16ல இருந்து ஸோ 60 இன்க்ரீஸ் பண்றாங்க, 16ல இருந்து 60 இன்க்ரீஸ் பண்றாங்க. ப்ரொவின்சியலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் யூனிஃபார்மிட்டின்னு சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கும் இல்லையா. சரி, லெஜிஸ்லேட்டிவ் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தமிழ்நாட்டில் 234 இருக்கும், இன்னொருத்தருக்கு 216. ஸோ இந்த மாதிரி சப்சிக்வெண்டா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும் இல்ல. ஸோ அதே போல ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஒரு ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்மிட்டி ஃப்ரேம் பண்ணல. பிகாஸ் ஒய் ஐம் டெல்லிங் வித் யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் 1892லயே ஸோ பெங்கால் வந்து பாத்தீங்கன்னா 22, ஸோ நார்த் வெஸ்ட் ப்ரொவின்ஸ் பாத்தீங்கன்னா 15, ஸோ அதே மாதிரி பஞ்சாப் வந்து ஸோ 16. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் மெம்பர் ஆன் ப்ரொவின்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ தே நாட் ஃபாலோ த யூனிஃபார்மிட்டி, அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறது. ஓவரால் த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தி மெம்பர் ஆஃப் தட் ஹவுஸ் லைக் கால்ட் as the central legislative council as well as that provincial legislative council, the number of member has been increased in both of that council அப்படிங்கிறது தான். ஸோ ஓகேவா, இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, the very peculiar point என்னன்னு பாத்தீங்கன்னா, so again they tried and they retained that majority அப்படிங்கிறது தான். the point is most important. இது யூபிஎஸ்சி போறவங்களுக்கு ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். மெஜாரிட்டி அப்படிங்கிறது தான் லா பொறுத்தவரை. சப்சிக்வெண்டா லா வந்து நீங்க எனாக்ட் பண்ணணும், பில்லா பண்ணணும், அது ஆக்டா போகணும், அல்லது எனாக்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணணும், ப்ரொசீஜரலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது சேஃப்கார்டா வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா இன் ஆல் தி லெவல். ஸோ த பிரைமரி ஃபேக்ட் இஸ் தட் அப்படின்னா த மெஜாரிட்டி அப்படிங்கிறது தான். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் ஸோ 1892ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 16 மெம்பர் இருப்பாங்க, அதுல 6 பேர் இந்தியர்கள் இருக்கலாம், இல்ல நான் அபிஷியல் மெம்பர்கள் நீங்க எத்தனை நாள் வச்சுக்கலாம். பட் 16 மெம்பர் இல்ல இருக்கு சொல்றோம். அந்த 16ல 10 பேர் கண்டிப்பா யாராதான் இருக்கணும், பிரிட்டிஷ் பேவரா தான் இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனில சர்வீஸ் ஹோல்டரா அவங்க இருக்கலாம், அல்லது பிரிட்டிஷ் ரெப்ரஸன்டேட்டிவா தான் அவங்க இருக்க முடியும், இந்தியர்கள் இருக்க முடியாது. பிகாஸ் they retain the majority on that. ஸோ அதே லெவல் தான் மறுபடியும் 1909ல ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதை தான் இதை நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன டிஸ்கஸ் பண்றோம்னா, this act has been called, என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொன்ன மாதிரி இஸ் அ கைண்ட் ஆஃப் தட் மிண்டோ மார்லி ரெஃபார்மரிங்க, மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் சொல்றோம். the only one ground has been washed out. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது they have strictly again maintained that retain that majority அப்படிங்கிறது தான். 60 பேர் என்ன சொல்ல வரீங்க, 40 பேர் நீங்க இருப்பீங்க, 20 பேர் தான் அதர் மெம்பர்ஸ் இந்தியர்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மெஜாரிட்டி உங்ககிட்ட இருக்கனால எந்த பில்லுமே சப்சிக்வெண்டா பில் வந்து எனாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற
அப்படிங்கிறது தான் இஸ் டிபெண்டிங் அப்பான் தட் இந்தியன் டிசைருக்கு தக்க அது விருப்பத்துக்கு அதை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். இஸ் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பாயிண்ட். ஈவன் தோ வி கால் இஸ் அ ரெஃபார்மரி இந்தியா ஆஃப் 1909 ரெஃபார்மரி நம்ம சொன்னாலும் கூட இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் ரிட்டைன்டு தட் அபிஷியல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் இஸ் தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியிடான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ that means Satyananda Prasad Sinha is the first Indian so represented or joined into that Central Legislative Council or Executive Council. நம்ம வைஸ்ராய் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம சொல்றோம் இல்லையா. இதுல இந்தியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதான் தவம் இருந்தோம் இல்லையா. மிண்டோ மார்லி ரெஃபார்மரிஸ் மூலமா 1909ல முதல் டைம் ஒரு இந்தியருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. The name is Satyendra Prasad Sinha. He became that India the first person so Indian to join the Viceroy Executive Council. So he was appointed as the law member அவர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது நிறைய ஒரு 2 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 கூட கேட்டுட்டே இருந்தாங்க இல்ல. ஸோ சத்யேந்திர பிரசாத் சின்ஹா that the first Indian who joined into that Viceroy Executive Council. அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம கால் பண்றோம் இல்லையா. ஸோ முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி 1892ல ஐ திங்க் 1861 கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல வந்து நான் அபிஷியல் மெம்பர்ஸா வேணா ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. 3 பேருக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ராஜா பட்டியாலா, மகாராஜா பனாரஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர் தினகர் ராவ், அது தேர் நான் அபிஷியல் மெம்பர்ஸ். ஸோ அதை இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல ஸோ நமக்கான அதிகாரத்தை ஏற்றக்கூடிய அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு இந்தியருக்கு வாய்ப்பு கிடைக்குது. த நேம் இஸ் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. எஸ், it provided for the association of Indian with the Executive Council of Viceroy and Governors. Satyendra Prasad Sinha became the first Indian to join the Viceroy Executive Council. He was appointed as a law minister அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the most familiar அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்டோரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கலாம். கவுன்சில் ஆஃப் ஆக்ட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய புது புது டேர்முக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ 1892ல ரெஃபர் படிக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 1861 ரெஃபர் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ மெம்பர்ஸ் ஹாஸ் பீன் நாமினேட்டட், தட் மீன் நான் அபிஷியல் மெம்பர்ஸா நாமினேட் பண்ணிக்கலாம். த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன் டேர்ம் ஹாஸ் பீன் யூட்டிலைஸ்ட் அண்ட் யூஸ்ட் இன் தட் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செப்பரேட் எலக்டரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு யூஸ் பண்ணலாம். செப்பரேட் எலக்டரேட் அப்படின்னா என்ன சொல்றோம் இல்லையா, ஒரு தனி பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்றோம். அது வந்து ரிலீஜனா இருந்தது, அப்புறம் கம்யூனலா வந்து நிறைய அப்டேட் நம்ம மாறிட்டோம். பட் இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா தட் மீன் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். ஸோ தட் மீன் the Muslim representation, the people for Muslim, so accepting that separate electorate வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. So the Muslim members were to be elected only by the Muslim candidate. ஒரு முஸ்லீம் மெம்பர்ஸ் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் செப்பரேட் எலக்டரேட் அதாவது கிரியேட் பண்றாங்க. அதாவது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனாலதான் என்ன சொல்றோம்னா மிண்டோ மார்லி சொல்றோம் இல்லையா, அதை நம்ம வந்து மார்லி சொல்ல முடியாது பிகாஸ் இஸ் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். பட் மிண்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ த கிரெடிட் கோஸ் டு தட் மிஸ்டர் வைஸ்ராய். லைக்வைஸ் மிண்டோ. So he is that father of that communal electorate in India. இந்தியாவின் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டா that is Lord Minto அப்படிங்கிறது தான். The very first time has been separate electorate has been formed to that Muslim community அப்படிங்கிறது தான். ஸோ சப்சிக்வெண்டா அப்புறம் அம்பேத்கர் அவர் என்றதுக்கு அப்புறம் நிறைய அது ரிலிஜன் பேஸ்டா, நிறைய கம்யூனல் பேஸ்டா நிறைய எலக்டரேட் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. The very first time it was termed into that in the year of 1909 அப்படிங்கிறது தான். The very similar point, அவ்வளவுதாங்க, சிம்பிள் கிளாஸஸ். 1900 ஃபைனல் என்னன்னு பாத்தீங்கன்னா 1909 ஏற்றப்பட்ட கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல என்ன சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது தான். The point was very clear. Only similar fact is the 5 points. The act provided for the considerable increase in the size of the legislative council as well as in both in central and also state அப்படிங்கிறது தான். சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் மெம்பர் 16ல இருந்து 60 இன்க்ரீஸ் பண்றாங்க. ப்ரொவின்சியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் தேர் நாட் ஃபாலோட் யூனிஃபார்ம் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ செகண்ட் பாயிண்ட், இட் என்ஹான்ஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அட் போத் லெவல்ஸ். ஸோ இதை என்என்சி பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலங்களில் வந்து நமக்கு தெரியும் 1861ல வந்து நம்ம நான் அபிஷியல் மெம்பர்ஸை நம்ம பண்ணிக்கலாம்னு சொன்னோம், பயன்படுத்தினாங்க. ஆனால் they have right to vote, they have right to question, they have right to debate, they have right to not participate any arguments.
சோ ஒரு சட்டங்கள் ஏற்றுமதி எதுவுமே இல்ல. சோ எதுல மட்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியர்களுக்காக ஏற்றப்படும் சட்டத்துல அதுல இருந்து அந்த சட்டம் குறித்து ஒபினியன் வேணா அவர் யார்கிட்ட கேட்டுக்கலாம், நான் அபிஷியல் மெம்பர்ல கேட்டுக்கலாம்னு சொன்னாங்க. இது எப்போ 1861ல 1892 1892 என்ன சொன்னாங்க அப்படின்னா பட்ஜெட் மாதிரி தாக்கல் பண்ணும்போது அதுல கொஸ்டின் ரைஸ் பண்ண அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ பட் 1909ல என்ன சொல்றோம் அப்படின்னா இது என்கேஜ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அட் போத் இன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் permitting the member to ask a supplementary question, move resolution and on budget and also so on. ஸோ அது மாதிரி நிறைய சப்ளிமெண்டரி கொஸ்டின் ரெசல்யூஷன்ல கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை 1909ல கிடைக்குது. முதல்ல வந்து இந்தியர்களுக்காக ஏற்றப்படும் சட்டத்துல மட்டும்தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணோம். அப்புறம் பட்ஜெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். 1909ல என்ன கிராண்ட் பண்ணாங்கன்னா பட்ஜெட்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அண்ட் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸும் கேட்க நமக்கு அதிகாரம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ தேர்ட் பாயிண்ட், for the first time Indian were made associated with the executive council. That name is Satyendra Prasad Sinha became the first Indian to join the Viceroy executive council. So அதே மாதிரி இவருக்கு வந்து he was appointed as a law member அப்படிங்கிறது தான். The act next point, the act introduced the concept of the separate electorate. Under this the Muslim members were to be elected only by Muslim voters அப்படிங்கிறது தான். The final point, it also provide for separate representation of presidency, corporation, chamber of commerce and universal and universities and zamindars அப்படிங்கிறது. The point is very meager, இல்லையா? சிம்பிள். இந்த கிளாஸ் இஸ் ஓவர் சார். புரிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்க முடியும் சார். நைஸ் டாக் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.